யாரும் பேசுறீங்க சொல்லுங்க. நம்ம இப்ப இங்க உங்களுடைய கருத்துக்களையும் கேட்கறதுக்காக தான் இது. உங்களுடைய அனுபவங்கள் அதை மேம்படுத்திக்கிறாங்க. எப்படி உணர்றது? இரையாற்றல எப்படி உணர்றதுன்னு கேக்குறீங்களா? அதாவது இரையாற்றல உணர்வது அப்படிங்கிறது வந்து நம்ம இயற்கையை உணரும் போதுதான் அந்த நம்ம இரையாற்றலை உணர முடியும். நமக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அந்த தன்மையை உணரும் போது, நம்மளுடைய இயல்பை உணரும் போது, நம்முடைய தேவைகளை உணரும் போது, நம்ம வந்து நம்முடைய தேவை எது அப்படிங்கிறத உணராமே இருக்கும். நம்முடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் தான் நம்ம முன்னேற்றோம். அடிப்படை தேவை என்னங்கிறது உணர்றது இல்லை. அடிப்படை தேவைகள் எல்லாமே அந்த இரையாற்றலால் மட்டுமே பூர்த்தி செய்யப்படக்கூடியதா இருக்கு. அன்பு, நட்பு, பொறுமை, தைரியம், உண்மை, மகிழ்ச்சி, மென்மை, இதெல்லாம் வந்து அந்த இரையாற்றலோட குணங்கள். அதெல்லாம் நம்ம உணர்வோமா இல்லையா? ஒரு மென்மையான விஷயங்கள் நம்மள இருக்குது, அன்பு இருக்குது, ஒருத்தர் பொறுமையா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். பொறுமையில வந்து நிறைய ஆற்றலை இது பண்றோம். இதுதான் இயற்கை, இதுதான் இறை. அந்த இறை உணர்தல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறது, எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, அது முழுமையில ஒன்று கலக்கிறது. அதாவது வார்த்தைகள் இல்லாம சும்மா இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்ல நம்ம ஒரு இயற்கை இறை உணர்தல் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த அன்பு உணர்றது, மென்மையான ஒரு உணர்வுகள், இதுதான் வந்து இறை. நம்ம இறைன்னா நம்ம வேற ஏதோ பெருசா நினைச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. எல்லாம் இந்த ஒரு முழுமையான தன்மை. இந்த படைப்பாற்றல் வந்து தான் படைச்ச எல்லாத்தையும் நேசிக்குது. அன்பே சிவம் தானே சொல்றாங்க. அப்ப என்னன்னா எல்லாமே அந்த இறை தான். அந்த நமக்குள்ள இருக்க அந்த மென்மையான உணர்வு, நம்ம மேல மோதக்கூடிய மென்மையான காற்றை உணர்றோம்ல, அது இறை உணர்வு தான். பறவைகளோட இசையை ரசிக்கிறோம், அதுவும் இறை உணர்வு தான். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மனசுல ஓடக்கூடிய எண்ணங்கள் ஒரு ஒரு விதமான ஒரு வளையத்துக்குள்ளே இருந்தோம்னா நம்ம இறை உணர்றது கஷ்டம். அந்த வளையத்தை விட்டு வெளியே வரும்போது எல்லாத்தையும் தளர்வா இருக்கும்போது அப்பதான் நம்ம இறை உணர முடியும்.